வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் அமாவாசைக்கான சமையல் செய்யலாம். முதல்ல ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், 2 சிட்டிகை மஞ்சள் தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பெசரி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் செவந்த பிறகு கொஞ்சம் வரமிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க அகத்திக்கீரையை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த அகத்திக்கீரை வேகிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், அகத்திக்கீரை நல்லா வேகணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். மூடி போட்டுலாம் மூடாமல் திறந்தே இதை வேக வைக்கணும். இப்போ அகத்திக்கீரை நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதில் துருவின தேங்காவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த வாழைக்காவும் நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ தோசை தவா காஞ்சதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் செவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக கருகிடுச்சு. திருப்பி போட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்து செவந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாருக்காக ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் கொஞ்சமாக வடகம் தாளிச்சிக்கிறேன். வடகம் பொரிஞ்சு வந்த பிறகு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் நல்ல பழமான தக்காளியாக ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வதங்கின பிறகு இது கூட கட் பண்ணி வச்சுருந்த பரங்கிக்காவையும் சேர்த்துக்கிறேன். பரங்கிக்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் பரங்கிக்காயெல்லாம் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பரங்கிக்காய் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அமாவாசைக்காக ஒரு டேஸ்டான சமையல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.